நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அப்புறம் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சேவர், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நன்னு இருக்கும். நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. மேலே பாருங்கள், ஷோ அ ஸ்க்ரீன் சேவர் ஆஃப்டர் ஸ்க்ரீன் டர்ன்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலி வைல் யுவர் ஃபோன் இஸ் சார்ஜிங். ஸோ இந்த மாதிரி டைங்களில் உங்களுடைய ஃபோனில் ஒரு விதவிதமான ஃபோட்டோவை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் நிறைய ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேக்கப் எண்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவை ஒரு ஸ்க்ரீன் சேவராக நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. ஒவ்வொரு தலைப்புகளில் ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன்லையும் கூகுள் ஃபோட்டோஸில் ஒவ்வொரு தலைப்புகளில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரீன் சேவராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு 4-5 இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி யூஸ் வைஃபை ஃபார் டேட்டா, ஃபோட்டோஸ் ஃபில் ஸ்க்ரீன், அனிமேட்டட் ஜூம் எஃபெக்ட், இந்த மாதிரி இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பட்டன் இருக்குது, அப்படி கொடுத்தீங்கன்னா போதும், அதில் இருக்க ஃபோட்டோ கூட உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் சேவராக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ப்ரிவைவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபோனோட மொத்த ஸ்க்ரீனையும் ஆக்கிரமிச்சிடும். சரிங்களா, அந்த ஸ்க்ரீன் சேவா பாருங்கள், அப்படியே ஜூம் இன் பண்ணுது பாருங்கள். அப்படி ஒரு செகண்டில் வந்து அடுத்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும், ஜூம் அவுட் போகும். இதாங்க ஸ்க்ரீன் சேவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும், கண்ட மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை, சீக்ரெட் செட்டிங். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். அப்படி அழுத்தி பிடிச்ச உடனே இந்த மாதிரி வரும். அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆப் டைமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் ஆண்ட்ராய்டு 12 இந்த ஆப்ஷனை வந்து டிஸ்பிளே பண்ணிக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு 12 இருந்தால் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாடல் ஃபோனாக இருந்தால் இந்த செட்டிங் வந்து வேறு எந்த தலைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆப் டைமர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி, வீக்லி எவ்வளவு நிமிஷம் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு கடந்து போயிட வேண்டாம், இதுக்குள்ளேயும் ஒரு சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்தவித சத்தமும் இருக்கக்கூடாது, வைப்ரேஷன் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது சைலண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஃபோனில் விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிவரி குவைட்லி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறது மூலியமாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அமைதியான முறையில் உங்கள் ஃபோனுக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கேட்டகரின்னு இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி செட்டிங் வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணி ஐ பட்டனில் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஆப் டைமர்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ்ன்னு இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்லேயும் வித்தியாசமான நோட்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ ஜென்ரல் நோட்டிஃபிகேஷனில் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக இது ஆஃப் ஆகிடும். இப்போ நான் சைலண்டில் தான் வச்சுருக்கேன். இதுலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சைலண்ட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹைடு கண்டென்ட், டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் லாக் ஸ்க்ரீனில். அது இல்லாமல் உங்களுக்கு டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இக்னோர், டு நாட் டிஸ்டர்ப், இப்போ நீங்கள் வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த செட்டிங் வந்து எல்லா ஆப்புக்கும் அப்ளை ஆகும். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஆப் நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப் மோட இருந்தாலும் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தகல இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடு எனேபிளாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதை தேவைப்படுறவங்க இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் அந்த ஆப் டைமர் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். நீங்கள் செக் பண்ணி
பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல. அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஒரு வெப் பேஜை ஓபன் பண்ணுங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஹைலைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு பிரசன்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆயிடும் அந்த டெக்ஸ்ட். இந்த மாதிரி கூட நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதுக்குள்ள போங்க. அப்புறம் இதை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல நான் ஷேர் பண்றேன். இப்போ நான் ஒரு கான்டாக்ட்ல இந்த வெப் பேஜோட லிங்கை நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் சென்ட் பண்ண போறேன். சென்டும் பண்ணிட்டேன். மறுபடியும் பேக் போறேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுது. இப்போ அந்த லிங்கை நான் டேப் பண்றேன். பாத்தீங்களா, நான் எதை ஹைலைட் பண்ணனோ அந்த ஹைலைட் ஆன ஒரு பகுதி வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து எதிர்த்தரப்பில் உள்ள நபருக்கு டிஸ்பிளே ஆகும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், உங்களுக்கு அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணி ஒரு சில பகுதிகளை நீங்க ஹைலைட் பண்ணி இந்த லிங்கையே நீங்க ஷேர் பண்ணும் போது அந்த ஹைலைட் பண்ண அந்த குறிப்பிட்ட அந்த டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை அவர் படிச்சு பார்த்து தெரிஞ்சுப்பார். சரிங்களா, நீங்க என்ன சொல்ல வாரீங்க. ஸோ இது அருமையான ஒரு மெத்தட் நினைக்கிறேன். இப்படி நீங்க படிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி வெப் பேஜ்ல ஈஸியா இப்படி நீங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக அந்த வெப் பேஜ்லயே நீங்க ஹைலைட் பண்ணி அப்படி அனுப்புறது சூப்பர். பயன்படுத்துங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லொகேஷன் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரேடியா சோலியை முடிக்க போறாங்களா. அதாவது நிரந்தரமா அதை ரிமூவ் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக் தரப்புல இருந்து. பட் அதிகாரப்பூர்வமா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல தெரிவிக்கல. ஒரு சில பேருக்கு வந்து இமெயிலா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஒரு சில பத்திரிகைகள், அமெரிக்க பத்திரிகைகள் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நான் படிச்சு பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக்கை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல லொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இந்த லொகேஷன் சர்வீசஸ் இதையும் ரிமூவ் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இருக்கு பாத்தீங்களா லொகேஷன் ஹிஸ்டரி, இதையும் ரிமூவ் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. கூடியளவில் இதுக்கு வந்து முடிவு கட்ட போறாங்க. அநேகமா இந்த மே மாசம் 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். நம்மளுடைய பிரைவசி வந்து மற்றவங்களுக்கு விற்கப்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ரெண்டு பகுதியும் விரைவில் மூடுவிழா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததை நம்ம பார்க்க போறது அமேசான். அமேசானுக்குன்னு பிரத்யேகமாக அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஃபோன் வழியா நீங்க அமேசான்ல நிறைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பல வருஷங்களா அமேசான் வழியா உங்களுக்கு பிடிச்சமான ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட டேட்டாவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சமானது குரோம். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அமேசான் போட்டுட்டு யுவர் டேட்டா அப்படின்னு போடுங்க. அப்புறம் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த கூகுளோட சர்ச் இன்ஜின் டிஸ்பிளே ஆகும். டெஸ்க்டாப் நீங்க பயன்படுத்தின ஒரு ஃபீலிங் இருக்கும். டாப் ரைட்ல 3 டாட், அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டா நான் மாற்றி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், இதை ஜூம் பண்றேன். அமேசான் அண்ட் யுவர் டேட்டா அப்படின்னு இருக்கா, அந்த லிங்கை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணி முடிச்சோன்னா பாருங்க, நான் ஆல்ரெடி வந்து அமேசானை வந்து சைன் இன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பண்றேன். இந்த பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணி வச்சிருக்கேனா, சரி ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த பகுதியை ஜூம் இன் பண்றேன். இந்த பாருங்க, யூ கேன் ஃபைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிக்வெஸ்டிங் பர்சனல் டேட்டா தட் இஸ் நாட் அவைலபிள் த்ரூ யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் டிவைஸ் ஆன் ரிக்வெஸ்ட் மை டேட்டா அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் மை டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இதுல செலக்ட் டேட்டா கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போங்க. இதுல பாத்தீங்கன்னா யுவர் ஆர்டர், யுவர் அட்ரஸ், பேமெண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி பிளா 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 நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது யுவர் ஆர்டர்ஸ், அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. யூ கேன் access a lot of your data instantly as well as update your personal information from your account அப்படின்னு இருக்காங்க. அக்கௌண்ட் மூலியமா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்க எவ்வளவு ப்ராடக்ட்டை வந்து அமேசான் வழியா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத இந்த வழியா தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, சப்மிட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துருங்க. தேங்க் யூ, யூ ஆர் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க பாருங்க, ப்ரொடெக்டிங் யுவர் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் யுவர் டேட்டா இஸ் அண்ட் ஆல்வேஸ் பீன் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுத்து பிளாப்ளான்னு கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இமெயில அனுப்புவோம் அப்படின்னு இருக்காங்க. ப்ளீஸ் நோட் திஸ் லிங்க் வில் எக்ஸ்பயர் இன் 5 days அப்படின்னு இருக்காங்க. அதாவது அந்த டேட்டாவை அந்த இமெயிலில் அனுப்புவாங்க. ஸோ அந்த இமெயிலை 5 நாளுக்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அப்படி பார்க்காத பட்சத்தில் அந்த டேட்டா வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி போய் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அமேசானில் இத்தனை வருஷமா நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ முடிஞ்சா நான் என்னுடைய இமெயில் ஐடியில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னுடைய இமெயில் ஐடியில் போயிட்டு நான் செக் பண்ண டாப்ல டிஸ்பிளே இருக்கு. ஸோ யுவர் டேட்டா ரிக்வெஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணிட்டு we have received a request for your personal data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே
பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட்டா ரிக்வஸ்ட் இருக்காங்க. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு 5 டேஸ்க்குள்ளே எக்ஸ்பைரி இருக்காங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. ஸோ வி ஹாவ் ரிசீவ்ட் அண்ட் ஆர் ப்ராசஸிங் யுவர் ரிக்வஸ்ட் டு அக்சஸ் யுவர் பர்சனல் டேட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இமெயிலில் ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அதில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த டேட்டாவை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க மறுபடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். கீழே பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கள் சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.